ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சுப்பு டிராவல் வாக். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது சாய்பாபா கோயிலுங்க. இந்த கோயில் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா, நாமக்கல் மாவட்டம் குமராபாளையம் வட்டம் எம்ஜிஆர் நகர் பூலக்காடு பகுதியில் இந்த கோயில் லொக்கேட் ஆயிருக்குங்க. இந்த கோயில் வர ரூட்டு பார்த்துடலாம். நீங்கள் ஓன் வெஹிக்கிள் வச்சிருந்தீங்க, டூ வீலரோ காரோ வச்சிருந்தீங்கன்னா நேராக எம்ஜிஆர் நகர் வந்துருங்க. எம்ஜிஆர் நகர் வந்துட்டு உள்ள வந்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ள வந்தீங்கனால இந்த பூலக்காடு இருக்கும். அங்கே இந்த கோயில் லொக்கேட் ஆயிருக்குங்க. நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி இருந்ததுன்னா குமராபாளையம் டு பள்ளிப்பாளையம் போகக்கூடிய K1 அல்லது K2 பஸ் ஏறினீங்கன்னா எம்ஜிஆர் நகர் பஸ் ஸ்டாப்ல இறங்கி ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க, ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்தீங்கன்னா கோயில் ரீச் பண்ணிடலாம். கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான சூழல்ல ஒரு வயல்வெளிக்கு மத்தியில் ஒரு அழகான அட்டகாசமான கோயிலாக இருக்கும். பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா மன அமைதியோட வயிறு நிறைய உணவு உண்டுட்டு பாபாவை பிரார்த்தனை பண்ணிட்டு போகலாம். இந்த துவாரகமாயில நம்மளோட எம்ஜிஆர் நகர் சாய்பாபா கோயில ஆண்டு முழுவதுமே விசேஷம் நடந்துட்டே இருக்குங்க. குரு பகவானுக்கு உகந்த நாள் வியாழக்கிழமைங்க. அதே மாதிரி நம்ம சாய்பாபாவுக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை தான். வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா 4 கால பூஜை நடக்குங்க. காலை ஆரத்தி, மதிய ஆரத்தி, மாலை ஆரத்தி, இரவு ஆரத்தின்னு 4 வேலை பூஜை இந்த கோயில் நடந்துட்டு இருக்குங்க. வியாழக்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலை ஆரத்திலையும் இரவு ஆரத்திலையும் பிரசாதம் கொடுப்பாங்க. மதிய ஆரத்தியும் மாலை ஆரத்திலும் பார்த்தீங்கன்னா அன்னதானமே போடுவாங்க. சாய்பாபாவை மனப்பூர்வ தரிசனம் பண்ணிட்டு நமக்கு தியான மண்டபம் இருக்குங்க. அந்த தியான மண்டபத்தில் சட்கா அப்படிங்கிற ஒரு கோல் கொடுப்பாங்க. அந்த கோலை வாங்கி நம்ம முழு மனநிறைவோட உட்காந்து நம்ம தியானம் பண்ணும்போது நமக்கு முழுமையான மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்குங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம இந்த சட்காவை வாங்கி ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் கண்ண மூடி அமைதியாக தியானம் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். நம்மளோட சாய்பாபா கோயில மற்ற தெய்வங்களுக்கும் சன்னதிகள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன தெய்வங்கள் இருக்குன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா முதற் கடவுளான கணபதிக்கு ஒரு கோயில் இருக்குங்க. அதுக்கப்புறம் நாக தோஷம் நீக்கிறதுக்காக நாகம்மாவோட சன்னதியும் இந்த கோயில்ல இருக்கு. கருப்பனார் ஊரை கேட்கக்கூடிய கருப்பனார் கோயிலும் இந்த சன்னதியில இருக்கு. ராமர் பக்தரான அனுமார் ஆஞ்சநேயர் கோயிலுமே இங்க இருக்குங்க. அந்த ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷமான ஆஞ்சநேயருங்க. வால் வந்து மேல தூக்குன இதுல இருக்குங்க. நம்ம வேண்டுதல் இருக்கும்போது அந்த வேண்டுதல் உடைய நிறைவேற்றக்கூடிய அமைப்புல இந்த அனுமரனுடைய சன்னதியும் இந்த கோயிலுக்குள்ளேயே இருக்குங்க. நம்ம சாய்பாபாவோட சன்னதியில சர்க்கார் பாபாவுக்கும் பாப்பாமாவுக்கும் இங்க தனித்தனி கோயில்கள் இருக்குங்க. உருவப்படம் வச்சு வழிபாடு நடந்துட்டு இருக்குங்க. விசேஷம் பெரிய விசேஷமா நடக்குங்க. ஒண்ணு வந்து முதலானது ராமநவமிங்க. ராமருடைய பிறந்த நாளை நம்ம சாய்பாபா கொண்டாடி இருக்காரு. அதோடைய பொருட்டு இந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா வருஷம் ராமர் பிறந்தநாள் அன்னைக்கு ராமநவமி அன்னைக்கு ஒரு சிறப்பான பூஜை நடக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம குமராபாளையம் ஆர்எஸ் தியேட்டருக்கு ஆப்போசிட் இருக்கிற ராமர் கோயில்ல இருந்து அந்த பல்லக்குல ராமரோட உருவப்படம், நம்ம சாய்பாவோட உருவப்படம் இதெல்லாம் வச்சு குதிரை மூலமா அந்த இது சந்தனக்கூட உருசு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சந்தனக்கூட உருசியும் குதிரையோட இதுல வச்சு மேலதளங்களோட ஜெண்ட மேளத்தோட ரொம்ப சங்கு சேவையெல்லாம் வச்சு ஒரு பிரம்மாண்டமான முறையில் நம்ம அந்த கோயில்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அங்கிருந்து கூட்டிட்டு வந்து நைட்டு வந்து இரவு ஆரத்தி வந்து மகா அன்னதானம் நடக்குங்க. ஒரு நைட்டு ஒரு 7 மணிக்கு மிகப்பெரிய அன்னதானம் நடக்கும். நீங்க ராமநவமிக்கு பூஜையில் வந்து மறக்காம அதை கலந்து நீங்க அது பாருங்க. இந்த கோயிலில் நடக்கக்கூடிய 2வது ஒரு சிறப்பான விசேஷம் வந்து பார்த்தீங்கன்னா தசராங்க. நம்முடைய நவராத்திரி முடிஞ்சு ஆயுத பூஜை முடிஞ்சு விஜயதசமி வரும் பார்த்தீங்கன்னா அந்த விஜயதசமியில் தான் அந்த தசரா பண்டிகை கொண்டாடப்படுதுங்க. தசரா என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாய்பாபா அவர்கள் வந்து உயிர் நீத்த ஜீவ சமாதி அடைந்தனால தான் அந்த தசராங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 106வது ஜீவ சமாதி நாள் கொண்டாடப்படுதுங்க. வாங்க நம்ம சாய்பாபா கோயிலுக்கு போய் சன்னதியில் இருக்கிற சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துடுறோம். Ya, dari.
நாமக்கல் மாவட்டம் குமராபாளையம் வட்டம் எம்ஜிஆர் நகர் பூலக்காடு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய்பாபா துவாரகமாயி ட்ரஸ்ட் அண்ட் கோயிலோட நிறுவனர் தலைவர் சாய் முருகேசன் ஐயா அவர்களை மீட் பண்ண வந்திருக்கோம். அவர்கிட்ட இந்த கோயிலோட டீட்டெயில் பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்க. நம்ம கோயில் 18/3/2015 ஆரம்பிச்சது. தொடர்ந்து 9 வருடமா ராமநவமி, தசரா இந்த மாதிரி சிறப்பு பூஜைகள்லாம் நடைபெறுது. அதே மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மதியம் ஒரு 300 பேருக்கு மேல இங்க பிரார்த்தனைக்கு வராங்க. அதே மாதிரி மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணிக்குள்ள ஒரு 500-600 பேர் வராங்க. நம்ம ஆலயத்தோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமண தடை நீங்குது, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது. எந்த வித பிரச்சனையா வந்தாலும் இங்க எல்லா வகையான சிறப்புகள் இங்க இருக்குது. பாபா அவர்கள் உருவாக்கி துவாரகாமாய் என்னும் அக்னி குண்டம் அப்படிங்கிற ஒரு அக்னி குண்டம் இங்க இருக்குது. அதே மாதிரி துவாரகாமாய்க்கு போனா எப்படி துன்பங்களை நீக்கி இன்பங்களை கிடைக்குது, அதே மாதிரி இந்த துவாரகாமாய்க்கு வந்தாலும் துன்பங்களை நீங்கி இன்பங்களை தரார் பாபா. ஓம் ஸ்ரீ சாய் அழைக்கிறார் துவாரகாமாய்க்கு. ஓம் ஸ்ரீ சீரடி சாய்பாபா அவர்களின் 106வது மகா சமாதி தினம் மற்றும் தசரா திருவிழா அழைப்புதல் நாள் 12/10/2024 சனிக்கிழமை காலை 5 மணிக்கு கொடியேற்றத்துடன் விழா துவங்குகிறது. மதியம்
1 மணிக்கு ஆராத்தி நடைபெறும். மதியம் 1:30 சிறப்பு அன்னதானம் நடைபெறும். மதியம் 2:16 பாபா அவர்கள் உயிர் நீத்த நேரம் பஞ்ச தீபாராதனை நமது ஆலயத்தில் சிறப்பாக நடைபெறும். மாலை 7 மணிக்கு சிறப்பு வான வேடிக்கையுடன் விழா நிறைவு பெறுகிறது. அன்று முழு அன்னதானம் செய்பவர்கள் பிஸ்வின் சில்க் பேஷன்ஸ், JKK நடராஜ நகர், குமாராபாளையம். தொடர்ந்து 6 வருடங்களாக நமக்கு அன்னதானம் அளிக்கக்கூடிய TNR சுப்பிரமணி, சுசீலா, மொராஜ், கவிதா அந்த குடும்பத்துக்கு வாழ்த்து சொல்றோம். நாம ஆன்மீக நண்பர்களும் ஆண்டோர்களும் சான்றோர்களும் சாய் பக்தர்களும் இந்த விழாவை சிறப்பிக்குமாறு அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் ஓம் சீரடி சாய்பாபா துவாரகாமை திருக்கோவில் சேவா குழு, ஓம் ஸ்ரீ சாய் சர்க்கார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், MGR நகர், பூலக்காடு, குமாரபாளையம். இந்த மாலை வேளையில இந்த துவாரகா யாரும் கண்ண விழிக்கலன்னா இந்த மாலை வேளையில இந்த துவாரகா மாலையில இங்க இருக்கக்கூடிய நம்மளுக்கு எல்லாத்துக்கும் உண்ணவனமும் உடத்திகளுடையும் இருக்கிறதுக்கு இடம் உடலாதையும் நீண்டாயுள் நிறை செல்வம் சொல்வாக்கு செல்வம். பரமாத்மாவும் நீங்களே பரபிரமும் நீங்களே அப்படிங்கிறாரு. அதுக்கு பாபா சொல்றாரு, இந்த துவாரகாமாயில் இருக்கக்கூடிய செவ்வூர்கோடு இந்த துவாரகாமாய் வெளிப்படையானது, நேர்மையானது, புறவாசல் கிடையாது. ஏழை பணக்காரனுக்கு இது சரிசமமான இடம் அப்படிங்கிறார். உன்னுடைய காலம் வரப்ப நான் சொல்றேன், நீ பின்னாடி எல்லாம் போக கூடாது அப்படிங்கிறார். அப்புறம் ஒரு நாள் மதிய வேளையில உணவு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு பாபா வந்து சாமா வந்து பாபாவோட கையை கழுவி விடுறாரு. கழுவி விட்டுட்டு விரலெல்லாம் துடைக்கிறப்ப சொல்றாரு, ஓ தேவா, ஒரு பெண்மணி ஒரு 6 மாத காலங்களாக குழந்தை வரம் வேண்டி இங்க இருக்கிறா பாபா, கூப்பிட்டுமா அப்படின்னு. ஓம் ஆதி முதல் இது நாள் வரை அவதரித்துள்ள சமாதினா அறிவோம் சத் சத் அன்னபூரணி மகாமாய்க்கு ஓம். எல்லா உயிர்களும் மனம் திருந்தி மகமை நீங்கி அன்புற்று வாழ்க வளமுடன் வாழ்க வையகம். சரசர கமலத்தில் இருக்கும் பராபரம் பராபரியே நமக. வெளியில் கொடுத்த பணம் திரும்பி வர வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை. திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் உங்களுக்கு நல்லா ஆகணும்னு சொல்லிட்டு பாபாவிடம் பிரார்த்தனை வச்சுக்கோங்க. ओम नमस्ते अस्मन्ते सुराय महादेवाय त्र्यंबकाय त्रिपुरांतकाय त्रिनागी कालाय कालाग्नि रुद्राय नीलकंठाय मृत्युंजयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमो नमः. ओम श्री साईनाथाय नमो नमः. आनंद कोलाग्र पंचाग्र दीपं समर्पयामि. हरि ओम. शिरडी साई द्वारका माई सबका मालिक
இப்போ யாகம் நடக்க போகுதுங்க. யாக பூஜைக்கு யாரால தேங்காய் மட்டை வாங்குறீங்களோ வாங்கிட்டு பூஜை நடந்தவனே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாய்பாபா கோயிலில் மதிய ஆரத்தி இரவு ஆரத்தி ரெண்டும் பார்த்துருப்போம். அன்னதானம் சாப்பிட்டது எல்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் பேஜான இதில் பாருங்க, மேலே எங்கள் நேம் போட்டிருப்போம், சுப்பு டிராவல் பிளாக். அதை பார்த்துட்டு அதோடைய இதை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுப்பு டிராவல் பிளாக்.